டோடோ டிவி. தீபாவளி பண்டிகையோட கொண்டாட்டம். அன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த தீபாவளியை எப்படி கொண்டாடுறது, என்ன ஸ்வீட் செய்யறது, எல்லாருக்கும் என்ன கிஃப்ட் கொடுக்கறது, இத பத்தி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசிச்சு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மா, தீபாவளியில என்ன நடக்கும்? எந்த கடவுளை கும்பிடுவோம்? தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க? இங்க பாருமா, தீபாவளிங்கிறது ராமர் காட்டுக்கு போய் 14 வருஷம் கழிச்சு வந்ததுனால கொண்டாடுவாங்க. விளக்கெல்லாம் ஏத்தி வீடு எல்லாத்தையும் வெளிச்சமா ஆக்குவாங்க. லக்ஷ்மி பிள்ளையார் 2 பேரையும் கும்பிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டிப்பாங்க. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பலகாரம் ஸ்வீட்ஸ் கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா, இந்த தடவை நானும் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்க போறேன். அதை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட போறேன். கண்டிப்பா தீபாவளி பண்டிகை குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட்ஸ் பட்டாசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க கூப்பிடு. அம்மா, தீபாவளி கொண்டாடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா என் செல்லமே, உன்னுடைய ஃபியூச்சருக்காக உன்னை ரொம்ப தூரம் அனுப்பி வச்சிட்டோம். அங்கிருந்து நீ வந்துட்டு போறதுக்கே உன்னுடைய லீவ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா இப்ப எல்லா சந்தோஷமும் நம்ம கையில தான் இருக்கு. நீ இல்லாம நாங்க எந்த பண்டிகையும் சரியா கொண்டாடவே இல்ல. நாங்க சும்மா கடமைக்காக தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நம்ம தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் தீபாவளியை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்காக நிறைய இனிப்புகளையும் அவங்க செஞ்சாங்க. பட்டாசும் வந்துருச்சு. அழகான கோலமும் போட்டாங்க. வீடு முழுக்க தோரணம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சீரியல் லைட்டை வச்சு வீட்டை அலங்கரிச்சாங்க. எங்க பார்த்தாலும் பண்டிகையோட கொண்டாட்டம் தான். ஆனா திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிற அந்த கொண்டாட்டத்துல நெருப்பு பிடிச்சது. எல்லா இடமும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது. ரமேஷ், அவ மறுபடியும் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. மைனி, கவலைப்படாத, மறுபடியும் அதை சரி பண்ணிடலாம். எங்கேயோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். நீங்க எத்தனை தடவை அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை சரி பண்ணுவீங்க? பல வருஷம் கழிச்சு என் பொண்ணு பண்டிகையை கொண்டாட வந்திருக்கா. ஆனா இந்த தடவையும் அவ கொண்டாட விட மாட்டா போல. என்கிட்ட இருந்து அவளுக்கு என்னதான் வேணும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் நார்மல் தானே. நீ எதுக்கு பயப்படுற? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அனிகா அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. மோகினி அப்புறம் ரமேஷ் ரொம்ப வேகமா அந்த குழந்தைங்க கிட்ட போய் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டாங்க. எதுக்கு நீங்க கத்துனீங்க? என்னாச்சு? நாங்க 2 பேரும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த கோலத்தை எல்லாம் கலைச்சிருச்சு. ஆனா உங்களோட கோலம் எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆனா இது எப்படி நடந்துச்சு? அவ தான் எங்க கோலத்தை எல்லாத்தையும் கலைச்சிட்டாளே. மோகினி ரொம்ப பயந்து போயிருந்தா. ஆனா அவ குழந்தைங்களை சமாதானப்படுத்தி சொன்னா, பர்மா, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். வாங்க போய் பண்டிகை கொண்டாடலாம். வாங்க குழந்தைங்களா, பூஜைக்கு தயார் பண்ணலாம். இது எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அனிகா மாஹி 2 பேரும் ரெடி ஆயிட்டு கீழே வந்தாங்க. நான் எப்படி இருக்கேம்மா? அப்புறம் நான் எப்படி இருக்கேன் ஆண்டி? ரொம்ப அழகா இருக்கீங்க பசங்களா அப்படின்னு சொல்லி கண்மைய எடுத்து அவங்க கண்ணத்துல வச்சா. ஆனா திடீர்னு அந்த பசங்க 2 பேரும் காத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. நீ மை வச்சனா அது என் கண் பார்வையிலிருந்து அவங்கள தப்பிக்க விடாது. காத்துல பறந்துகிட்டு இருந்த அந்த குழந்தைங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மோகினி அழுதுகிட்டு இருந்தா. இவங்க மேல ஏன் இவ்வளவு வெறுப்ப காட்டுற? இந்த பசங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? உனக்கு வேற எந்த குடும்பமும் கிடைக்கலையா? ஏன் எங்க கிட்டயே வந்துகிட்டு இருக்க? என்னோட ஒரு குழந்தையதான் நீ கொன்னுட்ட. இன்னொரு குழந்தைய உன் கண் பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ரொம்ப தூரம் அனுப்பிட்டோம். நீ ஏன் போக மாட்டேங்கிற?
இவங்களையும் கொன்னுடவா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் செய்யாத. எதுக்காக நீ இப்படி பழி வாங்குற? யார் நீ? என்னோட குழந்தைய நீ விட்டுரு. நாங்க உனக்கு ஒண்ணுமே பண்ணல. நான் உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்னோட குழந்தைய விட்டுரு. அப்போ திடீர்னு ஒரு கருப்பு புகை புயல் மாதிரி சுத்திக்கிட்டே தரையில வந்து இறங்குச்சு. அப்புறம் அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு. மோகினி அப்புறம் ரமேஷ் ரொம்ப வேகமா போய் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டாங்க. என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை விட்டுரு. உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துட்டு போ. நகையோ பணமோ இனிப்போ எது வேணும்னாலும். நீ உண்மையிலே இதெல்லாத்தையும் கொடுக்க போறியா? கண்டிப்பா கொடுக்குறேன். ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்களையும் என்னையும் நீ எதுவுமே செய்யக்கூடாது. அந்த பேய் திடீர்னு அழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் ஒரு சின்ன பொண்ணோட உருவத்துக்கு மாறுச்சு. எனக்கும் புது துணி, பட்டாசு, அப்புறம் நிறைய இனிப்பு வேணும். அத நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? ரமேஷ் உடனே அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்ஸை எடுத்துட்டு வந்தான். அந்த பொண்ணும் 2 கையால பைத்தியம் மாதிரி அந்த எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் புது துணியையும் போட்டுக்கிட்டா. அவ அந்த புது துணிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்போ நீ எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேல்ல? இல்ல இல்ல, இனி நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இது எல்லாம் எதுக்கு நீ பண்ற? நீ யாரு? என் பேரு ரூபி. என்னோட சித்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா என்ன மட்டும் எப்பவுமே அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. என் கையில எல்லா வீட்டு வேலையும் செய்ய வச்சாங்க. அப்புறம் என்ன படிக்கவும் விடல. ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வீட்டுக்கு திரும்ப போக எனக்கு வழியும் தெரியல. ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால ஒரு நாள் நான் செத்து போயிட்டேன். நீங்க 2 பேரும் அன்னைக்கு உங்க பெரிய பொண்ணுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவ கூட பாசமா பேசி வந்துகிட்டு இருந்தீங்க. அப்பவே நான் உங்க கூடவே வந்துட்டேன். அவளை நீங்க எல்லாரும் பாசமா பார்த்துக்கிட்டீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் அவளை கொன்னுட்டேன். உனக்கு நடந்தது அநியாயம்தான். ஆனா இதுல எங்களுடைய தப்பு எதுவும் கிடையாது. எது நடந்துச்சோ அது நடந்துருச்சு. இப்பவாவது எங்களை விட்டுடு. நீங்க எல்லாரும் எனக்காக சாப்பாடு, ஸ்வீட்ஸ், அப்புறம் புது துணி, பட்டாசு எல்லாம் வைப்பீங்கல்ல? கண்டிப்பா வைக்கிறோம். இத கேட்டதும் அது கருப்பு புகைய வர வச்சு அதுல சுத்திக்கிட்டே திரும்ப போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடினாங்க. பான்கட் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாடு மட்டுமில்ல, உலகத்திலேயே ரொம்ப ஹாண்டட் பிளேஸ் இதுதான். பான்கட் கோட்டை. பான்கட் கோட்டை. ஆனா இந்த கோட்டையில எப்படி பேய் வந்துச்சு? சில பேர் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணல. ஆனா நாங்க பண்ணோம். நான் வினய், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாரு, ரோஹித். இந்த கோட்டை ரொம்ப அழகா இருக்கு. ஜனங்க ஏன் இங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க? அப்படியெல்லாம் இல்லை, கிராமத்து ஜனங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. நான் இதையெல்லாம் நம்பவே மாட்டேன். முழுசா நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிருந்து கண்டிப்பா வெளியே போயாகணும். டேய் சும்மா இருறேன், இன்னைக்கு இங்கேயே தங்கிடலாம். அப்படி நாம இங்க இருந்தா பேய் பிசாசு இங்க இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த பக்கத்துல என்ன இருக்கு? வா போய் பார்க்கலாம். ஓம் சிம 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 சாமுண்டாய ஜெய். ஓம் சிம 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 சாமுண்டாய ஓம் க்ரீம் க்ரீம்.
ஓம் த்ரீம் த்ரீம் க்ரீம் சாமுண்டாய விச்சை. இப்போ அந்த அழகான இளவரசி எனக்கு சொந்தமாவா? எவ்வளோ வருஷம் உழைச்சதுக்கு இன்னைக்கு பலம் கிடைக்க போகுது. என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த இளவரசிய நான் இப்போ அடைய போறேன். மார்க்கெட்டை பார்க்கும்போது தோணுச்சு ஏதோ ஒரு பெரிய திருவிழா போல. எல்லாரும் அவங்கவுங்களுக்கான பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணு பெர்ஃப்யூம் வாங்க வந்தா. சாதாரண பெர்ஃப்யூம் இல்ல, ராயல் பெர்ஃப்யூம். இளவரசி ராயல் பெர்ஃப்யூமா கேட்டிருக்காங்க. கடைக்கார ஒரு பாட்டிலை காட்டினா. அது அந்த மந்திரவாதியோட கையில இருந்த பாட்டில். அந்த பொண்ணு அந்த பாட்டிலை வாங்கிட்டு அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அந்த பாட்டிலை ராஜகுமாரி கிட்ட கொடுக்கும்போது, அப்போ இந்த பெர்ஃப்யூம் எங்கிருந்து வாங்கிட்டு வந்த? நாம எப்பவுமே வாங்குவோமே அந்த கடைக்காரர்கிட்ட இருந்துதான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, எப்பவும் போல இல்லையே. அதை தூக்கி போடு. அவ தூக்கி எறிஞ்சதும் பாட்டில் பாறையில பட்டு உடைஞ்சது. எல்லா பெர்ஃப்யூமும் பாறை மேல இருந்துச்சு. நான் கொடுத்தது அந்த இளவரசி போட்டிருப்பா. இப்ப அந்த இளவரசி என்கிட்ட கண்டிப்பா வருவா. நேரா என்கிட்ட வந்துருவா. இந்த பக்கம் அந்த பாறை காத்துல பறந்துகிட்டே மந்திரவாதியை நோக்கி வந்துச்சு. அது அவருடைய மார் மேல விழுந்துச்சு. அவரு கீழே விழுந்துட்டாரு. என்னை ஏமாத்திட்டாங்க. இப்ப இந்த உடம்ப விட்டு நான் போறேன். ஆனா அந்த இளவரசிய நான் கண்டிப்பா அடைவேன். அடையாம நான் விட மாட்டேன். சில நாட்கள் நகர்ந்துச்சு. இளவரசியோட கல்யாணம் நிச்சயமாச்சு. இன்னைக்கு இளவரசிக்கு கல்யாணம். எல்லா இடத்துலயும் திருவிழா கோலமா இருந்துச்சு. சரி, தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ. அட கடவுளே, ஏன் இப்படி நடந்துச்சு? எந்த பாவத்துக்கான தண்டனை இது எனக்கு? என் வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு. நீ என்ன அவமானப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு மட்டும்தான் இப்போ அதிகாரம் இருக்கு. யார் யார் உன் பக்கத்துல வர்றாங்களோ அவங்க எல்லாம் இப்படிதான் சாவாங்க. நீ எனக்கு மட்டும்தான். நான் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இளவரசியும் அந்த நெருப்புல இறங்கி எரிய ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் பழி வாங்கணும். பல வருஷமா நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதுக்கான பழிய தீர்த்துக்க போறேன். அட, என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒன்றும் ஆகல ட்ராமா குவீன்? நான் நல்லதா இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பலமா காத்து தூசியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. காத்து சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே அந்த மந்திரவாதி வந்தா. ஜென்ம ஜென்மமா நான் காத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாமே உனக்காக மட்டும்தான். கடைசியா நீ இங்க வந்துட்ட. எங்களுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கரமான பெருசான ஒரு மந்திரவாதி நின்றுகிட்டே இருந்தா. ஆனா அவ இளவரசினை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதுவும் சாருவ. என்னுடைய பழைய ஜென்மத்தோட ஞாபகங்களை நீ மறுபடியும் வர வச்சுட்ட. இப்போ இந்த கோட்டை அழிய போகுது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பயம் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கு ரோஹித்துக்கு ஒன்றும் புரியல. சாரு நல்லாதான் இருந்தா திடீர்னு என்ன ஆச்சு? அதையெல்லாம் யோசிக்கும் போதே எங்களுக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தூரத்துல போய் விழுந்துட்டோம். இதுதான் என்னுடைய அழிவுக்கு காரணமா இருந்துச்சு இல்ல? இத வச்சுதானே நீ என்னுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ண பார்த்த.
சரியா? என்னோட ஆசை முழுமையாகல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் துடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ உன்னை வசம் பண்ணி என்னோட ஆசையை நிறைவேற்ற போற. மந்திரவாதி சாருவ புத்திசாலித்தனமா பின்னாடி இருந்து புடிச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இளவரசி கையில இருந்தத மந்திரவாதி மேல ஊத்திட்டா. அது பட்டதும் அவ துடிக்க ஆரம்பிச்சான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்னை அடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். உன்னையும் உயிரோட நான் விட மாட்டேன். இனி அப்படி நடக்காது. உன்னுடைய மரணம் மட்டும்தான் நடக்கும். இது சாதாரண தண்ணி கிடையாது. கைலாயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணி. நீ மொத்தமா இதுல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. மந்திரவாதி செத்து போயிட்டா. எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் அந்த ராத்திரியில ஒரு பெரிய பேய் முன்னாடியே நிக்குது. அது எங்களோட தோழி. ஆனா அவளோட பயங்கரமான சிவப்பான கண்ணை பார்த்து எங்களால நிக்கவே முடியல. அந்த பேய் எங்க முன்னாடி வந்து ரொம்ப பயங்கரமா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. இதுக்கப்புறம் இங்க திரும்ப வராதீங்க. இது இன்னும் பல வருஷத்துக்கு சாபத்துக்கு தான் உள்ளா இருக்கும். 70 வருஷம் கழிச்சு வர்ற பௌர்ணமி நாள் இந்த கோட்டைக்கு சாப விமுக்தி கிடைக்கும். அப்புறம் எனக்கும் சாப விமுக்தி கிடைக்கும். அப்படி சொல்லி அந்த பேய் மறைஞ்சு போயிருச்சு. அப்புறம் நாங்க 2 பேர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்தோம். அந்த ராத்திரி அன்பான தோழிய நாங்க இழந்துட்டோம். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நடந்தாலும் கூட எங்க உயிருக்கு ஒரு ஆபத்தும் ஆகல. சில பேர் பேயை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ எங்க கிட்ட பேய்க்கான ஒரு ஆதாரம் இருக்கு. முன்னொரு காலத்துல ராம்நகர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல கிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் ராம்வீர், இன்னொருத்தர் ராஜு. அவங்க 2 பேருமே ரொம்பவே தைரியமான பசங்க. 2 பேருமே தினமும் வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காட்டு வழியா தான் போனாங்க. அவங்க பள்ளிக்கூடம் அவங்க கிராமத்துல இருந்து தள்ளி ஒரு நகரத்துல இருந்தது. ஒரு நாள் 2 பேருமே காட்டு வழியா பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்ப திடீர்னு அங்க வித்தியாசமா ஏதோ நடந்தது. அவங்க முன்னாடி புகையை பாக்குறாங்க. அங்க பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பயங்கரமான சத்தமும் வந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான பூதம் தான் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பயத்துல 2 பேரும் புட்டி நிக்கிறாங்க. அப்புறம் அந்த பூதம் மோசமான குரல்ல பேசுது. நானு பயங்கரமான ஷைத்தான். நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியமான பசங்க. நாளைக்கு நான் ரொம்ப தைரியமான பசங்களை பலி கொடுக்க போறேன். ஏன்னா நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. அப்புறம் அந்த பூதம் இவங்க 2 பேத்தையும் தான் கையால பிடிச்சு தூக்கி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு அழகான தேவதை ஒரு இரும்பு கூண்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 சகோதரர்களுக்கும் உடனே புரிஞ்சு போயிடுது. அந்த மோசமான பூதம் அந்த அழகான ராட்சசிய கல்யாணம் பண்ணிக்க போகுது. இப்ப நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க. நாளைக்கு அமாவாசை ராத்திரி என்னோட சொந்த பந்தம் எல்லாம் வர போறாங்க. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். அப்போ உங்க 2 பேரையும் நான் பலி கொடுக்க போறேன்டா. அதை கேட்ட உடனே 2 பேரும் பயந்து போயிடுறாங்க.
அந்த பூதம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. பசங்களா, இந்த சைத்தான் கிட்ட நீங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நாளைக்கு உங்களை பலி குத்துடுவான். இந்த ராட்சசன் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண போறான். என் தலையெழுத்த பாருங்க. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலையே. இல்ல, ப்ளீஸ் அழாதீங்க. இது உங்களுக்கு நல்லதில்ல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நாம ஒரு விஷயம் செய்யறதுக்கு தைரியம் இருந்தா அதுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருவோம். இங்க இருந்து போக கண்டிப்பா நமக்கு ஒரு வழி இருக்கும். இங்க இருந்து போறதுக்கு எந்த வழியும் இல்ல. நம்ம இங்க இருந்து போகணும்னு ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அவனுக்கு உடனே தெரிஞ்சிடும். அவன் இங்க ஓடி ஓடி வந்துருவான். நான் இந்த கூண்டுல மாட்டிட்டு இருக்கனே. கண்டிப்பா இங்க இருந்து போக ஏதாவது வழி இருக்கும். கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது அந்த ராட்சசன் செத்தாதான் நடக்கும். எப்படி இது சாத்தியமாகும்? இந்த பூதத்துக்கு தான் நிறைய சக்தி இருக்கு. நான் ஒரு சாதாரணமான பையன். என்னால எப்படி அந்த பெரிய பூதத்தை எதிர்த்து சண்டை போட முடியும்? ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்க ஒரு மில் இருக்கு. மில்லுல இருக்கிற ஒரு கூண்டுல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளியில அந்த ராட்சசனோட உயிர் இருக்கு. நம்ம அந்த கிளியை சாவடிச்சிட்டா அந்த ராட்சசனும் செத்துருவான். நம்ம இங்க இருந்து விடுதலை ஆயிடுவோம். சரி, நான் முயற்சி பண்றேன். அந்த பூதம் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அதுக்கு தண்டனை கிடைக்கும். ராஜு மரம் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்புறம் அந்த கிளியை பார்க்கறான். ராஜு அந்த கிளியை பார்த்த உடனே அந்த கிளி சத்தமா கத்த ஆரம்பிக்குது. ராஜு அந்த கிளியை நோக்கி போறான். போய் அந்த கூண்டை பிடிச்சு கூண்டுல இருந்து கிளியை வெளியே எடுக்கிறான். உடனே அந்த பூதம் அவன் முன்னாடி தோன்றுது. பசங்களா, அந்த கிளியை விட்டுருங்க. அந்த கிளியை விட்டுருங்க. இல்லனா நான் உங்களை சாவடிச்சிடுவேன். அந்த கிளியை எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த பூதம் ஒரு வாளோட ராஜுவை நோக்கி போகுது. ராஜு, அந்த கிளியை விட்டுறாத. அந்த கிளியை விட்டுறாத. அவன் நம்மள சாவடிச்சிடுவான். கிளியோட கழுத்து நெருக்கி சாகடிச்சிடுங்க. ராஜு அந்த கிளியோட கழுத்தை நெரிக்கிறான். உடனே அந்த பூதம் எரிஞ்சு போயிடுது. உடனே அந்த தேவதையும் விடுவிக்கப்படுறாங்க. அந்த தேவதை ராஜுவை கட்டி பிடிச்சி, நீ உண்மையாவே ரொம்ப தைரியமானவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவதை ஒரு மாயப்படகை கூப்பிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் அதுல உட்கார்ந்து ராஜுவோட கிராமத்துக்கு போறாங்க. தேவதை அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க.